வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மன்னிவாக்கம் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆதனூர் ரோடு இருக்குது இல்லையா. ஸோ அங்கேருந்து 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா காசா கிராண்டோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அபியோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் இருக்குது. இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. இது வந்து பில்டிங் அப்ரூவ்டு, லேண்ட் அப்ரூவ்டு எல்லாமே சேர்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, என்ன டீட்டெயில் தான் பார்க்கலாம் வாங்க. நான் முன்ன சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மன்னிவாக்கம் ஆதனூர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 150 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்குள்ளவே இருக்குதுங்க. ஸோ லைன் பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வருது பார்த்தீங்களா, கண்டினியூவாக பார்த்தோன்னா ஒரு 7-8 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா ஜேவியில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்டை பொறுத்த வரையும் 30க்கு 76 அப்படின்ற சைஸில் இருக்குது. ஸோ இவங்க கட்டுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணாங்க. இபி லைன் எடுத்துட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மீட்டரும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தவிர்க்க முடியாத காரணத்தால் அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கார் பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மேலே 3 போர்ஷனாக வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா 6 வீடு கட்டி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தால் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்படியே சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோன்னா பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. 24 ஃபீட் ரோடு. இது எக்ஸாக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு 24 ஃபீட் ரோடு. இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துடுது. இங்கேருந்து அப்படியே ரைட் சைடில் ஒரு 150 மீட்டர் தான் இந்த ஆதனூர் ரோடு. இப்போ 80 ரோடு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த ரோடு. ஸோ நாம் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க. முப்பதுக்கு 76. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளாட் தள்ளி தான் நம்ம காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி நம்ம நிறைய பேர் பார்க்கக்கூடியது என்னென்னா, இதுக்கு பின்னாடி அந்த அடையார் ரிவர் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்டாக அந்த பேக் சைடில் அடையார் ரிவர் இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா அதில் வேறு எந்த ஒரு நம்ம குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இமீடியட்டாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். 3000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஓனர் வந்து நம்மக்கிட்ட 3000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி கொஞ்சமாக நெகோசியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நினைக்கிற மாதிரி இந்த பில்டிங் அப்ரூவ் கிடைக்காது. பட் இவங்க பில்டிங் அப்ரூவ் வாங்கிறாங்க. நமக்கு இபி லைனும் இப்போ எடுத்து மீட்டர் பாக்ஸோடு இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக இது வரைக்குமே வரும். கல் நட்டு ஒரு கல் கீழே விழுந்திருக்கு. இது வந்து அப்படியே வரும். இது பேக் சைடில் அடையார் ரிவர். ஸோ அது முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்போ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்கன்றது இது வரைக்கும் தெரியல. நம்ம அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா காசா கிராண்டும் எக்ஸாக்டாக இதே போல் தான் இதோட பேக் சைடில் தான் வரும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், ரேட்டும் நெகோசியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி சேல் தான் இது. இதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வில்லா நமக்கு வந்து அவங்களுக்கு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது அப்பார்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஜேவியில் வந்ததால் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸாக இது பண்ணாங்க. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நம்ம நிறைய இடத்துல சொல்லிகிட்டே தான் இருக்கோம். நல்ல ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்து நிறைய மீடியேட்டர்கள் சொல்லி வச்சுருவாங்க. அதனால் நம்ம மூலமாக வராங்களோ இல்லையோ, யாரோ ஒரு சிலர் மூலமாலாம் பார்த்திங்கன்னா 1 வாரம் 2 வாரம் டைம் எடுத்துப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருந்தாலும் வேற ஒருத்தர் மூலமாக நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து முடிஞ்சிருது. அதனால் கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியோட கடைசியில் நம்ம வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடுது. மீட்டர் பாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த இபி லைன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் காசில் கிட்டத்தட்ட 8 அந்த கரண்ட்டு கம்பம் வந்து நட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.